12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.5 மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். மதிப்பு காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். இன்னர் பிராக்கெட்ல இருந்து ஒவ்வொரு மதிப்பாக சுருக்கிக்கிட்டு வரோம். அப்படின்னா காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 √3/2ன்னு இருக்குது. இந்த மதிப்புகளில் சைனோட எந்த கோண மதிப்பிற்கு √3/2 அப்படின்னா சைன் 60 டிகிரியின் மதிப்பானது √3/2. 60 டிகிரியில் ஆரையன்களில் எழுதுகிறப்ப π/3ன்னு கொடுக்கலாம். எனவே சைன் இன்வர்ஸு ஒரு காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 சைன் 60 டிகிரிக்கு π/3ன்னு கொடுப்போம். அடுத்த பிராக்கெட்டில் காஸ் π/3ன்னு இருக்குது. எனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/3 காஸ் 60 டிகிரியின் மதிப்பானது 1/2 1/2ன்னு பிரதியிடுறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 சைனோட எந்த கோண மதிப்பு 1/2ன்னா சைன் 30 டிகிரியின் மதிப்பு 1/2. எனவே ஆரையன்கள் எழுதுகிறப்ப 30 டிகிரிக்கு π/6ன்னு எழுதிடலாம். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குண்டான தீர்வு π/6 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ன்னு இருக்குது. இந்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு கோணங்கள் ஒரே மாதிரி இருந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதற்கு நம்ம நேரடியாக என்ன மதிப்பு கொடுத்துடலாம்னா π/2ன்னு கொடுத்துடலாம். π/2 பண்புகளை பயன்படுத்துகிறப்ப இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ல் ஏதாவது ஒன்றை காசுக்கு மாற்றலாம். அப்படி காசுக்கு மாத்திரம் அப்படின்னா காசுக்கு அடுத்துள்ள பக்கம் கர்ணம் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதில் காட் ஆஃப் முதல் உறுப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படியே எழுதுகிறோம். அடுத்த ஒன்றில் இருக்கக்கூடிய சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்க. சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதற்கு சமம் 4/5. சைன் ஆல்ஃபா என்பது எதிர்பக்கம் பை கர்ணம். செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம். செங்கோண முக்கோணத்தின் கோணமானது ஆல்ஃபா. எதிர்பக்கம் 4, கர்ணத்தின் மதிப்பு 5. அடுத்துள்ள பக்கம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை 5² - 4² 25 - 16 எனும் பொழுது √9 √9 எனும் பொழுது மதிப்பு 3. அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு 3. இதிலிருந்து காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். எனவே காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மதிப்பு 3/5. இதை பிரதியிடலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு எதற்கு சமம்னா காஸ் வலதுபுறம் வரப்போ காஸ் இன்வர்ஸ்ன்னு ஆகும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 பிரதியிடும் பொழுது மதிப்பானது காட் ஆஃப் பிராக்கெட்டில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு கொடுக்குறோம். 3/5ன்னு கோணம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப மதிப்பு π/2ன்னு கொடுத்துடலாம். காட் π/2. காட் 90 டிகிரியின் மதிப்பு. டேன் 90 டிகிரி என்பது இன்ஃபினிட்டி, வரையறுக்க இயலாதது. இப்போ காட் என்பது டேனின் தலைகீழி. எனவே இன்ஃபினிட்டியின் தலைகீழிங்கிறப்ப மதிப்பு 0. இதனுடைய மதிப்பு 0 ஆகும். டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 மதிப்பு கணக்கிடுவதற்கு இன்னும் பிராக்கெட்டுக்கு வெளியில் டேன் இருக்கிறதுனால பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளையும் நம்ம டேனுக்கே மாற்றி எழுதலாம். முதல் உறுப்பு டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ங்கிறது ஆல்ஃபான்னு எடுக்கலாம். ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு இருக்குது. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன மதிப்பு ஆல்ஃபான்னு எடுத்துருக்கிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/5 எதிர்பக்கம் பை கர்ணத்தை குறிப்பிடும் சைன் தீட்டா என்பது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் கோணமானது ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஆல்ஃபாவின் எதிர்பக்கத்தின் மதிப்பு 3, கர்ணம் 5 எனும் பொழுது அடுத்துள்ள பக்கம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை கர்ணத்தின் ஸ்கொயர் மைனஸ் மற்ற பக்கத்தின் வர்க்கத்தின் மதிப்பு 5 × 5 25 - 9 16 எனும் பொழுது மதிப்பு 4. அடுத்துள்ள பக்கம் 4. தேவையானது டேன் ஆல்ஃபா என்பதால் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதிலிருந்து ஆல்ஃபா எழுதிட்டோம்னா டேன் வலதுபுறம் போகிறப்ப டேன் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 3/4. இந்த மதிப்பை நம்ம சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது டேன் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு பதிலாக
tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. அடுத்து இருக்கக்கூடிய காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 டேனுக்கு மாற்றும் பொழுது அதனுடைய தலைகீழ் மதிப்பு எழுதிக்கலாம். 3/2 தலைகீழி எனும் பொழுது 2/3. எனவே tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3ன்னு எழுதிடுறோம். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். முற்றொருமையானது tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் பொழுது tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி எனும் பொழுது மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. நியூமரேட்டரில் ப்ளஸ் இருக்கிறப்ப டினாமினேட்டரில் -1 மைனஸ் ஏ பை ஏபி என முற்றொருமையை பயன்படுத்தி இதை விரிவாக்கம் செய்யலாம். tan பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது. பிராக்கெட்டில் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏ என்பது 3/4 ப்ளஸ் பி என்பது 2/3. டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஏபி. ஏயின் மதிப்பு 3/4, பியின் மதிப்பு 2/3. இதை சுருக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 3 பெருக்கல் 3 9 ப்ளஸ் 4 பெருக்கல் 2 8 டிவைடட் பை 4 பெருக்கல் 3 மதிப்பு 12. 3 12 1 பெருக்கல் 12 12 மைனஸ் 3 6/12. இதன் மதிப்பு கணக்கிடுறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் 9 ப்ளஸ் 8 மதிப்பு 17/12 மைனஸ் 6 எனும் பொழுது 6/12. இரண்டு மதிப்புகளையும் சுருக்கிறோம். 12 12 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடியது tan இன்வர்ஸ் ஆஃப் 17/6. டேனும் tan இன்வர்ஸும் எலிமினேட் பண்ணி 17/6ன்னு மதிப்பு கொடுக்குறோம்னா டேனோட மதிப்பானது -∞ to +∞ வரைக்கும் அமையலாம். எனவே டேனும் tan இன்வர்ஸும் எலிமினேட் பண்ணிவிட்டு மதிப்பு 17/6 என்பது தேவையான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.